ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. பெண்களே, தயவு செய்து இந்த மாதிரி யாரிடமும் அனுதாபம் தேடாதீங்க. நீங்க நினைப்பீங்க அவங்க நம்மளுடைய பேச்சை கேட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை அவங்க ரொம்பவே கைண்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு. தயவு செய்து இது எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் நடக்கவே செய்யாதுங்க. அது உங்களுக்கு நம்பிக்கையான நபராக இருந்தால் மட்டும் அவங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பதறுவாங்களே தவிர, எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் அனுதாபம் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த கஷ்டங்களும் சரி, பிரச்சனைகளும் சரி, தோல்விகளும் சரி, இதையெல்லாம் சந்திக்காத எந்த ஒரு மனிதனுமே இந்த பூமியில் பிறந்ததா சரித்திரமே கிடையாது. நீங்கள் ஒரு கடவுளுடைய ஒரு ஸ்டோரியை எடுத்துக்கிட்டால் கூட ஒவ்வொரு அவதாரமுமே அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க மனித பிறவியும் கூட. கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் ஒரு பிரச்சனையே இருக்காது. பட் அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது நோய் நொடியாக இருக்கலாம், இல்லது வேற ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம். அது இந்த பண பிரச்சனைகளை விட ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தாங்க இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணம் மட்டும் தாங்க பிரச்சனையாக இருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம கரெக்டாக ஒரு இது பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கடனை எல்லாம் அடைச்சிட்டு இந்த பண பிரச்சனைகளில் இருந்து ஈஸியாக வெளிவந்துடலாம். ஸோ எப்போதுமே ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய மைண்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த டிப் நான் அடிக்கடி எல்லா வீடியோயிலுமே ஷேர் பண்ணிக்க போகிறது. குடும்பங்களில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள், வீட்டு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் வரத்தாங்க செய்யும். ஸோ அதை எல்லாமே நாம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக உட்காந்து பேசி அதை சால்வ் பண்ண பாருங்கள். இல்லை அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. அதில் பேசியும் பிரயோஜனம் இல்லை யார்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அதை விட்டுக்கிட்டு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் போடுவாங்க. இந்த ஸ்டேட்டஸ் போடுறவங்களை இதை ஸ்டேட்டஸ் பரிதாபங்கள் அப்படின்னுட்டுனே நாம் எடுத்துக்கலாம். ஸ்டேட்டஸ் போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சிலர் அதில் கமெண்ட் கொடுப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா அனுதாபமாக கேட்குறவங்களும் இருக்கும். அதாவது உங்ககிட்ட அன்பாக இருக்கிறவங்க அப்படி கேட்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் ரொம்பவே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. எப்பாடா அவள் ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்து அவங்களுடைய மைண்டு ரொம்பவே ஃப்ரெஷ் ஆகிரும். இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை ரொம்பவே சேடாக தாங்க ஃபீல் ஆகும். ஸோ எப்போதுமே நான் ஸ்டேட்டஸ் போட்டு அனுதாபத்தை தேடிக்கிறேன் அப்படிங்கிற நபராக இருந்தால் கண்டிப்பாக இதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்தில் யாருமே யார்கிட்டையும் உண்மையாக பழகிறது அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ உங்களுக்கு நம்பிக்கையான நபராக இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி அதில் இருந்து சொல்யூஷனை மட்டும் நீங்கள் தேடிக்கோங்க. ஸோ அதை விட்டுக்கிட்டு இந்த ஸ்டேட்டஸ் போட்டு அனுதாபம் மட்டும் தயவு செய்து தேடாதீங்க. ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.